வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இன்று சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். முருகன் பக்தர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில இப்படி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் குன்றக்குடி முருகன் கோவில் போயிருந்தேன். அது போயிட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகப்போகுது. உங்களுக்கே தெரியும், போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை போயிருந்தேன். அப்போ நான் போயிட்டு வந்தப்போ இரவு எனக்கு கனவு வந்துச்சு. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு கழுகுமலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வாங்கி அனுப்ப சொல்லி எனக்கு முருகன் கனவுல சொன்னார். அதே இது 2 தம்பிமாருங்களுக்கு ஒரு சகோதரிக்கு, அந்த சகோதரிக்கு ஃபோட்டோவோட கண்ணாடி வளையலும் இன்னொரு பரிசு கொடுக்க சொன்னார். அந்த பரிசை நான் மதுரையில் நிலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கோயிலுக்கு போகிறப்போ நிலா வந்திருந்தா, ஆனால் காலையில் நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ எனக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாதனால அவளுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பொருளை நான் எடுத்துகிட்டு போகல. புடவை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வாங்கி வச்சுருந்தேன். அது கல்யாணம் முடிய போகிறதுனால அவளுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் நான். ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்கிறதுனால டேப்லெட் எடுக்கிற பட்சத்தில் அவளுக்கு எடுத்து வச்ச புடவையை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அப்போது முருகன் அதை இன்னொரு சகோதரிக்கு கொடுக்க சொன்னாங்க. சரி, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சாச்சு. சரி, இது என்றைக்கு பண்ண சொன்னார்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ண சொன்னார். சரி, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம் அப்படின்னு நானுமே நினச்சேன். ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை செய்வதற்கு அவர் எக்கச்சக்க தடங்களை நமக்கு கொடுப்பாரு. அந்த தடைகளையும் தடங்களையும் தாண்டி தான் போகணும். என்னோடய கணவருக்கு உடம்பு சரியில்லை. அடுத்து என்னோடய 2வது மகன் ஒரே வாந்தி. ஆனாலும் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நாங்கள் சங்கரன் கோவில் போயிருந்தோம். நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சங்கரன் கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணோம். பரிகாரம் முடிச்சுட்டு குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சுட்டு மதியானம் ரொம்ப எனக்கு முடியலை, தலைவலி. சரி, மாத்திரையை போடலான்ட்டு போட்டுட்டு மாலையில் கழுகுமலை போகணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறப்போ, ஏன்னா சங்கரன் கோயிலே முருகனுக்காக அன்றைக்கி அருணகிரிநாதரோட குரு பூஜை வேறு, முருகனுக்காக எல்லா பாடல்களையும் பாராயணம் செஞ்சாச்சு. இருந்தாலும் கழுகுமலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் என்ன தடவை வந்தாலும் சரின்ட்டு மாத்திரையை போட்டுட்டு நான் கழுகுமலைக்கு போகிறேன். போகிறப்போ எல்லாருக்குமே தெரியும், இதில் என்னோடய சகோதரரும் பார்க்கலாம். இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு இதற்கு பதில் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு எனக்கு மாதவிலக்கு வரக்கூடிய நேரம். அப்போ முருகன்கிட்ட கேட்டு நான் கையில் தடையும் கட்டியிருந்தேன். சரியாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நான் கழுகுமலை முருகன் கோவிலில் கிரிவலம் முடிச்சுட்டு நான் கழுகுமலை முருகர் ஃபோட்டோவை என் கையில் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு டைம் வந்துச்சு. சரி, அப்போது இதுக்கு முன்னாடி நான் திருச்செந்தூரில் போகிறப்பவும் எனக்கு இடது காலில் ஒரு கடைசி 3 விரலில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என் காலில் அடிபட்டு என்னால் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் குன்றக்குடி போயிட்டு வரப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலே எனக்கு அதே காலில் அடிபட்டுச்சு. அப்போது தான் எனக்கு கனவு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் கழுகுமலை முருகன் கோவிலில் போகிறப்போ நான் என் கணவரோட பின்னாடி உட்காந்து வரப்போ ஒரு தாத்தா முன்னாடி சைக்கிள் போயிட்டு இருந்தார். சைக்கிள் உலட்டிகிட்டே இருந்துச்சு. அப்போது என்னோடய கால், அதே காலில் எனக்கு அடிபட்டுச்சு. என்னால் வலி தாங்க முடியலை. என்னடா இது காலில் அடிபட்டுகிட்டே இருக்குது, அப்போ தான் ஞாபகம் வச்சு கனவு வந்தது. அடுத்து மறுநாள் என்னோடய கணவருக்கு கிளம்புறதுக்கு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனால நாங்கள் மருத்துவர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு ஜாமான் வாங்குறதுக்காக போனேன். அப்போ நான் கோவில்பட்டியில் மார்க்கெட் முருகர் கோவில் எப்போமாச்சும் போவேன். அந்த கோவில் பூட்டி இருந்துச்சு பகல் 12 மணி அப்படிங்கிறதுனால. எப்போதுமே தெரியும் உங்களுக்கு, ஆக்டிவாக வண்டினா பின்னாடி ஏறுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்துட்டுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு ஆமினி வண்டி வந்துச்சு. வரவே சரியில்லை, நம்ம கண்டிப்பாக உரசி தான் வரும், காலில் அடிபடும்ட்டு டக்குன்னு இறங்கிட்டேன். இறங்குனா கரெக்டாக பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா உரசி வருது. ஒருவேளை என் கால் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி என் காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும். அப்போ எனக்கு முருகன் தான் அதை காமிச்சு கொடுத்துருக்குறாரு. சின்ன சின்ன அடியாக கொடுக்க போய் தான் அன்றைக்கி நான் இறங்க முடிஞ்சிச்சு. இது ஒரு விஷயம். சரி, இவங்களுக்கு நம்ம அந்த புகைப்படம் அனுப்பணும். இதையும் தாண்டி இவங்களுக்கு புகைப்படம் வாங்குறதுக்கு முன்னாடியே திங்கக்கிழமை பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு சகோதரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஞானேஸ்வரி. அவங்க பேசுகிறப்போ அவங்க திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சரி, நான் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 4வது இது முருகராக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அவங்க கால் பண்ணலை. அவங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு டெலீட் பண்ணாங்க. நான் மேக்ஸிமம் யார்கிட்டையும் ரொம்ப ஃபோன் பேச மாட்டேன். வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டு தான் நான் போட்டு விடுவேன். என்னாச்சு, ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு கேட்குறப்போ அவங்க ரெக்கார்ட் போட்டாங்க. சரின்ட்டு அவங்கக்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் சரி, ஏற்கனவே தம்பி கேட்டிருந்தாப்புல என்கிட்ட பன்னீர், திருச்செந்தூருடைய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வாங்கினதே
2 தான். அதில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு அனுப்பியாச்சு. இன்னொன்று வந்து என் கணவர் வச்சுருந்தாரு. சரி தம்பி கேட்டதுனால காஞ்சிருக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்டு தம்பிக்கு வந்து நம்ம அனுப்புகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தம்பி, சகோதரி எல்லாமே நம்ம சேனலில் வந்த சொந்தங்கள் தான். நம்ம சேனல் மூலமாக வந்த சொந்தங்கள் தான். சரி அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. அப்போ திங்கக்கிழமை எல்லாருக்கும் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. சரி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்னோடய கணவர் வந்து வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க. அப்போது அன்றைக்கி நம்ம அனுப்ப வேண்டாம், வியாழக்கிழமை அனுப்பலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கவி சொல்வா இல்லைம்மா புதன்கிழமை அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். புதன்கிழமை போய் நம்ம அனுப்புகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் ரொம்ப தெளிவாலாம் எதையுமே எடுக்கலை, உங்களுக்கு அனுப்புகிறோம் உங்களுக்கு. ஏன்னா இதை தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற வீடியோவை நான் தெளிவாக எடுத்து வைக்கல. முருகர் ஃபோட்டோ மட்டும்தான் சும்மா எடுத்து வச்சேன். அது இன்றைக்கி நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொரியருக்கு போகிற வழியில் செங்கோலியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து திருச்செந்தூர் ஜெயந்திநாதரோட வள்ளி தெய்வானை இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் முருகன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கியாச்சு. நம்ம வந்து கழுகுமலை முருகன் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து கொரியரில் அனுப்பியாச்சு. அப்போது மறுநாள் பார்த்திங்கன்னா மகனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரே வாந்தி, சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து நாளையே முருகனை அனுப்புறதுக்கு ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் 3 பேருக்கு அனுப்புனேன் இல்லையா, அதில் ஒரு சகோதரர் என்னோடய தம்பி வந்து எனக்கு வந்து முருகன் கனவுல சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கனவுல போய் எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்ப சொல்லி முருகன் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இருக்கிறதுலேயே அதிசயம். அது வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நிலாக்கிட்டேயும் ஞானேஸ்வரிக்கிட்டேயும் நான் சொல்லியிருந்தேன். என்ன கிஃப்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அவன் வந்து சொல்லிட்டான், அருணகிரிநாதர் சம்மந்தமா அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து தம்பியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஒரு தம்பி வந்து இருக்கிறான் எனக்கு. இந்த சேனல் மூலமாக எனக்கு எண்ணற்ற சகோதரர்கள் கிடச்சிருக்காங்க. அதில் 2 தம்பி ரொம்ப ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பாங்க. தம்பி வந்து சொன்னாப்புல, உங்களுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து முருகன் வந்து கனவுல சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அந்த கொரியர் என்றைக்கு வரும்னு நம்மளும் ஆர்வமாக தானே இருப்போம். அந்த கொரியர் நேற்று தான் வந்துச்சு. அப்போ நேற்று காலையிலேருந்து நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறனால இன்றைக்கி காலைல கழுகுமலை போகணுன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி நம்ம வந்து எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு, நமக்கு வரது அருணகிரிநாதராக இருப்பாரோ அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தம்பி வந்து சொன்னாப்புல, ஏன் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு தெரியல, வந்ததுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாப்புல. நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், அருணகிரிநாதர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகனுடைய கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியாக இருக்கிறார் அவர், சரியா? அவருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடச்சிச்சு. நிறைய சித்தர்கள் இருக்காங்க, போகர் இருக்கிறாங்க, பாமன் சுவாமிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் அருணகிரிநாதருக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் யார் கையில் கிடச்சிருக்கு? முருகருடைய கையிலேயே அவர் இருக்கிறாரு. அவர் கையிலேயே இருந்து கந்தர் அனுமதி படிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடம் அருணகிரிநாதர் கிடச்சிச்சு. அருணகிரிநாதருமே எண்ணற்ற திருப்புகள், வேல் வகுப்பு எல்லாமே கொடுத்ததுனால இன்றைக்கி அத்தனை பாடல்களையும் பாராயணம் செஞ்சு நம்ம பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கு காரணமே அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் மாதிரி என்னால் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, அவரை மாதிரி திருப்புகளோ வேல் வகுப்போ எழுத முடியாது. ஆனால் அருணகிரிநாதர் ஐயா எழுதின பாடல்களை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அப்போ இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே அருணகிரிநாதர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து போன வருடம் கொடைக்கானலில் பூம்பாறையில் முருகன் கோவிலுக்கு போனப்போ அங்கே அருணகிரிநாதருக்குன்னு சிலை இருந்துச்சு. அந்த சிலையை நான் கும்பிட்டு வரப்போ அருணகிரிநாதர் ஐயா, சரி எல்லாருக்கும் சிலை, எனக்கு வந்து அவர் ஐயா. நம்ம முருகன் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அருணகிரிநாதரை தெரியல அப்படின்னா இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அருணகிரிநாதரை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து ஐயா தான். அவங்க எல்லாருமே அவர் இருக்கிறத தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கும்பிட்டுட்டு வரப்போ எனக்கு அங்கே கால் தட்டுச்சு. வந்ததுக்கப்புறமா நிறைய சோதனைகள், நிறைய இன்னல்கள்லாம் நான் கடந்து வந்தேன். அப்போ அருணகிரிநாதர் குரு பூஜை அன்னைக்கு, திங்கக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு, அதுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி தேடுறேன். எனக்கு எப்படியாச்சும் முருகன் கோவில் போயே ஆகணும். அந்த முருகன் கோவிலில் அருணகிரிநாதருக்குன்னு சிலை இருந்துச்சு அப்படின்னா அருணகிரிநாதர் பாடின திருப்புகளை அவர் முன்னாடியே படிக்கணும்னு ஒரு ஆசை. நானும் தேடினேன். அதையும் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். தேடினேன், அருணகிரிநாதர் இருக்கக்கூடிய கோவில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு கோவிலுமே இல்லை. அப்போ வந்து நம்ம கழுகுமலை முருகன் கோயிலில் வந்து அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எண்ணற்ற திருப்புகள் 3 திருப்புகள் படிச்சிருக்கிறாரு. அப்போ ஓகே, நம்ம கழுகுமலையிலே வந்து அருணகிரிநாதர் ஐயாவை நினச்சி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கும்பிட்டாச்சு. அப்போ அருணகிரிநாதர் ஐயாவை நான் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு அவங்க அனுப்புனது என்ன தெரியுமா? அருணகிரிநாதருடைய புகைப்படம். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ எல்லா இடத்துலையும் என்ன தேடி தேடி அலையிற, நீ கஷ்டப்பட்டு தேட வேண்டாம், நானே நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்று இரவு 6:45க்கு அருணகிரிநாதர் வந்தார். அப்போது அருணகிரிநாதர் புகைப்படத்தை வந்து கவிதா வந்து வாங்கி பிரிக்கிறான்.
பிரித்ததுக்கப்புறமா புகைப்படத்தை கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்கிறேன். எங்கள் பூஜை ரூம்லாம் பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்னது தான். அதில் வந்து முருகர் சிலை, வேல், அப்புறம் குட்டியாக ஆண்டி அலங்காரத்தில் ஒரு சிலை, அப்புறம் உள்ளே வந்து முருகன் வள்ளி தேவனோட ஃபோட்டோ, எங்கள் குலதெய்வ ஃபோட்டோ, மேலே வந்து விநாயகர், அப்படி சமயபுரம் மாரியம்மன், அங்கிட்டு வந்து வடக்காம பார்த்து நிறைய ஃபோட்டோ வச்சுருப்பேன். வாராகியம்மன், சமயபுராமன். அதில் பழனி ஆண்டவர் இருப்பார், நம்ம பழனி முருகன் இருப்பார். கரெக்டாக அவர் பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு. அதை நான் வச்சதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். அவர் பக்கத்தில் அருணகிரிநாதர் ஐயா வச்சுட்டு பூ இல்லையே. எப்போதுமே நம்ம வீட்டில் ரோஸ் வாங்கி வச்சுருவேன், செவந்தி பூ வாங்கி வச்சுருவேன். ஆனால் பூ இல்லை. என்னடா பூ இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. மணி 7 மணி, நம்ம ஃபோட்டோவை மாட்டிருக்கோம். 7 மணிக்கு ஒரு அக்கா கூப்பிடுறாங்க. ஏன்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் கதமை வாங்குவோம். மற்ற நாளுக்கு வந்து நான் எப்போதுமே ரோஸ் செவந்தி நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அந்த உதிரி பூவை தான் வந்து நான் டெய்லி அபிஷேகம் பண்ணுவேன். வேலுக்கும் முருகருக்கும் டெய்லி நான் அபிஷேகம் பண்ணுவேன். நேற்று மதியானத்துலேருந்து கொரியர் வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ராக் பண்ணி பார்த்தா வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீர்க்குட்டி தான் வந்து என்ன பண்ணான்னா, வேலுக்கு நேற்று அபிஷேகம் பண்ணால் பூ இல்லாதனால 3 நாளாக வேலுக்கு பூ வைக்க முடியல. வெள்ளிக்கிழமை கடைசியாக வந்து கதம்பை வாங்கி போட்டது. நேற்று வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அவங்க வந்து கதம்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நேற்று இரவு 7 மணிக்கு கூப்பிட்றாங்க என்னை யாரோ. என்னென்னு பார்த்தா பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா நான் இப்போ தானே பூ கேட்டேன், அதுக்குள்ளேயே பூ கையில் வர்றேன். என்னங்கக்கா இந்நேரம் பூ கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நாளைக்கு காலையில் நான் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு போகிறேன், அதனால வர முடியாதுன்ட்டு இப்போவே கொண்டு வந்து கொடுக்கேன். அப்போது நம்ம அருணகிரிநாதர் ஐயாவுக்கு முருகனே வந்து, அதுவும் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுனால தான் அவங்க இப்போ வந்திருக்காங்க. எனக்கா திடீர்னு கழுகுமலை அப்படின்னா, ஆமாப்பா நாளையிலேருந்து போகலான்னு நினைக்கிறேன். அப்போ கழுகுமலை முருகனே அந்த அக்காவை வந்து பூ கொடுத்து அனுப்பி வச்சிருக்கதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அருணகிரிநாதர் ஐயாவை முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் நமக்கு வேணும்னு தான் நம்மளும் முருகன்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பூ போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம கரெக்டாக பழனி முருகன் பக்கத்தில் பழனி முருகன் இருக்காரு, அவர் கையில் தான் கிளியாக இருக்கிறாரு. ஐயா பக்கத்தில் அருணகிரிநாதர் ஐயாவும் வந்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது கேட்டாலும் நமக்கு அது கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், என்னடா அந்த 3 பேருக்கு மட்டும் நீங்கள் வந்து கழுகுமலை முருகன் புகைப்படம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 3 பேருக்குமே நான் அனுப்பலை. முருகன் வந்து கனவுல சொன்னதுனால தான் அனுப்பினேன். ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு முருகன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். அதற்குரிய ஒரு சூழ்நிலையும் காலமும் உருவாகணும். ஏன்னா நமக்கு அனுப்பணுன்னா பணம் வேணும், இன்னொன்று முருகனுடைய உத்தரவு வேணும். மெயினாக முருகனுடைய உத்தரவு இருந்தால் தான் நான் அனுப்புவேன். இந்த 3 பேருமே இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, கழுகுமலை முருகனை ரொம்ப 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 விரும்புகிறவங்க. தம்பி வந்து கழுகுமலை கோவிலுக்கு அவனை போக சொல்லியிருக்காங்க, அவனால் வர முடியல போல். அப்புறம் தான் தெரியும். அதனால தான் அங்கே வந்து கழுகுமலை முருகன் நீ வர வேண்டாம், நீ ரொம்ப தூரத்தில் இருக்கிற, நானே வரேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்கள தேடி முருகன் போயிட்டார். அடுத்தது ஊட்டியில் தம்பி இருக்கிறாப்புல, அவங்களும் சொன்னாங்க கழுகுமலை முருகன் கோவிலுக்கு அரசு வேலை கிடச்சதுக்கப்புறமா வருவேன். அவங்களுக்கு போயாச்சு. இதில் மைதிலி சகோதரி தான் இருக்குதுலே ஸ்பெஷல். அவங்க வந்து முருகன்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கழுகுமலை முருகன்ட்ட ஐயா உனக்கு வந்து நான் பட்டு எடுத்து சாத்துறேன், வெள்ளை வேஷ்டியா துண்டா எப்படி எடுத்து சாத்துன்னு தெரில, எனக்கு ஏதாவது கொரியர் அனுப்பி அவங்களுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அதே மாதிரி முருகர்கிட்ட வந்து எனக்கு வளகாப்புக்கு வளையல் கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். அவங்க முருகனுக்கு துணி கொடுக்கறதுக்கு முன்னாடி முருகன் வந்து அவங்களுக்கு கழுகுமலை புகைப்படமாகவும் ஒரு சேலையாகவும் ஒரு வளையலாகவும் அவர் வந்து போயிட்டார். இதெல்லாம் நான் வீடியோ போடணும்னு யோசிக்கலை. நேற்று அருணகிரிநாதருடைய ஐயாவுடைய ஃபோட்டோ எனக்கு வந்தப்போ தான் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம், என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க vkaviraj@gmail.com ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் அனுப்புங்க. என்னால் எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம், எல்லாருக்காகவும் கமெண்ட் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு நம்ம வீடியோ பதிவு செய்யணும். இதுக்கிடையில் வந்து குடும்பத்தில் உள்ள வேலைகளை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்குரிய சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய சந்தேகங்களுக்கு நான் பதில் அனுப்புவேன். என்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச முடியாது, அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏன் நீங்கள் அனுப்பலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா முருகனுடைய உத்தரவுப்படி தான் நான் 3 பேருக்குமே அனுப்புனேன். என் கையில் எதுவுமே கிடையாது. அவங்க 3 பேருமே கழுகுமலை, அதில் தம்பி வந்து ஸ்பெஷல் என்னென்னா, கழுகுமலை கோவிலுக்கு நான் போகிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தேன். அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ கழுகுமலை முருகனை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அவங்க 3 பேருக்கும் அவர் போகணும்னு நினச்சதுனால அவர் கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் ஐயாவை நான் தேடினேன், அவரை எங்கேயாச்சும் போய் பார்க்க நினச்சதுனால தான் வந்து தம்பி கனவுல வந்து அருணகிரிநாதர் ஐயா வந்து புகைப்படத்தை எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி
உங்களுக்கும் ஒருவேளை இனிமே முருகன் ஏதாவது மிராக்கிள் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். யார் மனசு கஷ்டப்பட்டிருந்தா கண்டிப்பாக சொல்லிடுங்க கமெண்ட்டில். எல்லாருமே முருகனை முழு மனதோடு நம்புங்க. முருகனுடைய பாடல்களை பாராயணம் செய்யுங்க. கந்த சஷ்டி கவசம் இருக்குது, கந்த குரு கவசம் இருக்குது, இப்படி எண்ணற்ற பாடல்கள் இருக்குது. முருகன் பாடல்கள் படிங்க, இல்லை நீங்களாம் எழுதி கூட படிக்கலாம். முருகனை முழு மனதோடு நம்பி யார் வந்து முருகன்கிட்ட சரணாகதி அடையிறீங்களோ அவங்கள ஒரு நாளும் முருகன் கைவிடவே மாட்டார். உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அதற்குரிய காலம் நேரம் எல்லாம் வரப்போ நிறைவேறும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். இன்றைக்கி நடக்கலையே நாளைக்கு நடக்கலையே அப்படின்னு எப்போதுமே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாதீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காக தான் இத்தனை சோதனைகள் வருதுன்னு நினச்சிக்கோங்க. சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை தாண்டி 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 உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு அழகான அற்புதமான அதிசயத்தை அப்பன் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் சித்தர்களை எந்த அளவுக்கு எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்னுட்டு. அப்போ அருணகிரிநாதர் ஐயாவுக்கு முருகனுடைய கையிலேயே ஒரு இடம், அதுவும் கிளியா. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் ஐயாவை நம்மளும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம முருகனை கும்பிடுறோம், அதே நேரத்தில் அருணகிரிநாதர் ஐயாவுடைய வேல்மாறல், அதாவது அந்த வேல் வகுப்பை வந்து சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அவர் தான் வேல்மாறலாக கொடுத்துருக்கிறாரு. வேல் வகுப்பு இல்லைன்னா நீங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்ய முடியாது. உலகமெங்கும் வேல்மாறல் பாராயணம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் மகான அருணகிரிநாதர் ஐயாவை கண்டிப்பாக மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் முருகனோடு சேர்ந்து அவரே வழிபாடு. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, என்னை வந்து 3 பேருக்கு கழுகாச்சலமூர்த்தி புகைப்படத்தை முருகன் வந்து கொடுக்க சொன்னார். அதில் ஒரு சகோதரிக்கு திருச்செந்தூருடைய புகைப்படத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அவள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகணும்னு நினச்சதுனால அந்த பொண்ணுக்கு வந்து திருச்செந்தூர் புகைப்படமே போயிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தம்பியை அருணகிரிநாதர் ஐயாவுடைய புகைப்படத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு காரணம் தெரியாது. அப்போ தம்பி என்கிட்ட கேட்டாப்புல, நான் திருச்செந்தூர் அடிக்கடி போகிறேன், பழனி போகிறேன், திருச்செந்தூரில் மூவர் சமாதி கும்பிடுவேன், சித்தர்களை கும்பிட்டாலே நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து திருச்செந்தூர் கோவிலை கட்டினது 5 பேர், அவங்கள கும்பிடுவேன். பழனினா போகர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த மகானை கும்பிடுவோம், பாம்பன்கூர் சுவாமிகளை கும்பிடுவோம். ஏன் உங்களுக்கு அருணகிரிநாதரை இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அருணகிரிநாதரை எனக்கு ஏன் பிடிக்கும்னு தம்பிக்கு தெரியாது. ஆனால் முருகன் சொன்னாராம் தம்பிகிட்ட, நீ வந்து அருணகிரிநாதர் ஐயாவோட ஃபோட்டோ கொடுத்தேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதனால தான் தம்பி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் கேட்டப்போ தம்பிகிட்ட சொன்னேன், எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் வணக்கத்திற்குரியவர்கள் தான். மற்ற மகான்கள் அனைவரையும் நான் மனதார வணங்குகிறேன். ஆனால் அருணகிரிநாதர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். காரணம், அவர் ஒரு சாதாரண மகானாக மட்டும் வாழலை, முருகப்பெருமானின் அருளால் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். மாற்றப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அவர் எப்படி இருந்தாருங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் வரலாறாக போட்டிருக்கேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து மனவேதனையால் உயிரை விட நினைத்த அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார். அதன் பிறகு அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் முருகனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. எனக்குன்னு எது வேண்டாம், என் முருகன் போதும், என் முருகனுடைய காலடியில் ஒரு இடம் போதும்னு நினச்ச மகான். அவர் இயற்றிய திருப்புகள் வெறும் பாடல் அல்ல, அது முருகனை அடைவதற்கான அருள்வழி. ஆயிரக்கணக்கானோர் இன்று வரை திருப்புகளை பாடி மன அமைதி, பக்தி, தைரியம் ஆகியவற்றை பெறுகிறார்கள். அருணகிரிநாதர் எந்த இடத்திற்கு சென்றாலும் முருகப்பெருமானின் பெருமையே பாடியிருக்கிறாரு. தன்னை பற்றி அவர் பெருமையாக பேசவே இல்லை, முருகனின் அருளை பற்றி தான் பேசினார். அதுதான் அவருடைய மகத்துவம். பக்தர்களின் பாரம்பரிய நம்பிக்கையின்படி இறுதியில் அருணகிரிநாதர் கிளி வடிவம் பெற்று முருகப்பெருமானின் திருக்கரத்தில் அமர்ந்தார் என்று சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. இது முருகனுக்கும் அருணகிரிநாதருக்கும் இருந்த அளவற்ற அன்பின் அடையாளமாக தான் நம்ம கருதணும். எனக்கு அருணகிரிநாதர் மீது இருக்கும் ஈர்ப்பு அவர் செய்த அற்புதங்களுக்காக மட்டுமல்ல, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் முருகன் அருள் கிடைத்தால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்பதை தனது வாழ்க்கையாலேயே உலகுக்கு காட்டியவர் அவர். அதனால்தான் நான் அருணகிரிநாதரை இவ்வளோ நேசிக்கிறேன். அவர் எழுதிய ஒவ்வொரு திருப்புகளும் என் மனதில் முருகனை நினைவுபடுத்துகிறது. அவர் நடந்த பாதையில் ஒரு சிறு அடியாவது நான் நடக்க வேண்டும் என்பது தான் என் ஆசை. அதனால தான் இந்த சேனலே வந்து நான் ஆரம்பித்தேன். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் முருகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அருணகிரிநாதரை வணங்குவது என்பது ஒரு மனிதரை மட்டும் வணங்குவதல்ல, அவர் காட்டிய முருக பக்தி வழியை பின்பற்றுவது தான். அதனால்தான் என் இதயத்தில் அருணகிரிநாதருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. எப்படி முருகனுடைய கையில் வந்து கிளியா அருணகிரிநாதர் ஐயாவுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்குறாரோ, அது முருகப்பெருமான் எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவார். அவர் கொடுத்துருக்கிறாரு. நான்லாம் வந்து
என்ன சொல்கிறது, ஒரு சின்ன துரும்பு. என்னோடய மனசில் அவ்வளோ பெரிய இடத்துல அருணகிரிநாதர் ஐயாவும் முருகன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். இதனால தான் வந்து எனக்கு வந்து அருணகிரிநாதர் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு நன்றி. தம்பி பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. அதனால் தம்பிக்கே ஏன்னு தெரியாமல் தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றை தான் தம்பி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முருகனுக்கு நன்றி, அருணகிரிநாதருக்கு நன்றி. ஏன்னா நான் அருணகிரிநாதர் ஐயாவை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, முருகனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நீ கஷ்டப்பட்டு தேட வேண்டாம், நானே ஒன்று தேடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் உண்மையிலே அந்த கொரியர் பார்க்குறப்ப என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. இப்போ பேசுகிறப்ப கூட என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். முருகன் பக்தர் எல்லாருமே வந்து முருகனை மனமார நேசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும்.